இப்போ நியூஸ் ஃபுல்லாவே பார்த்தோன்னா, இந்த மகா கும்பமேளா 2025 நடந்துட்டு இருக்கு. ஸோ, ஃபர்ஸ்ட்டு அத பத்தி என்னன்னு பார்ப்போம். நம்மளோட ஊர்ல பார்த்தோன்னா, எல்லா ஒரு திருவிழா இல்ல ஏதாவது ஒரு சாமி பின்னாடி ஒரு ஹிஸ்ட்ரி கதை இருக்கும். ஸோ, இந்த மகா கும்பமேளா நடக்கிறதுக்கு ரீசனும் பார்த்தோன்னா, ஒரு பழைய கதை இருக்கு. அது என்னன்னா, இந்த பார்க்கடல் கடைஞ்சாங்கன்னு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கு. அது ரொம்ப வருஷமா சொல்லப்படுறாங்க. அதுலேருந்து தான் ஒரு பார்ட் வந்து ஐயப்பன் கதைலாம் சொல்லுவாங்க. ஒரு மலையில வந்து ஒரு அமிர்தம் வந்து கடைவாங்க. அந்த கடையிறதுக்கு அவங்க என்ன யூஸ் பண்ணாங்கன்னா, இந்த மகாவிஷ்ணு படுத்துட்டு இருப்பாரு. இந்த 5 தல பாம்பு வாசுகின்னு. அந்த வாசுகிய வந்து கயர் மாரி வச்சுட்டு, ஒரு பக்கம் அசுரர்கள், ஒரு பக்கம் தேவர்கள் வந்து இப்படி கடைவாங்களாம். கடையும்போது பார்த்தோன்னா, ஒரு அமிர்தம் மாரி வரும். அந்த அமிர்தத்தோட பெனிஃபிட் என்னன்னா, அத குடிச்சா வந்து இறந்து போமாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ, அந்த அமிர்தத்த கடையறதுக்கு தான் ட்ரை பண்ணும்போ, இந்த தேவர்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் அசுரர்கள் வருவாங்களாம். ஏன்னா, அவங்களுக்கு ஒரு பங்கு குடுங்க எங்களுக்கும் அப்படின்னு சொல்லி. இந்த அமிர்தத்த கடைஞ்சதுக்கப்புறம் ஒரு பானை மாரி இதில போட்டு வச்சிருந்தாங்களாம். அத பார்த்தா இந்த அசுரர்கள்லாம் தூக்கிட்டு போயிடுவாங்களாம். அதனால இந்த தேவர்கள்லாம் போயிட்டு மகாவிஷ்ணு கிட்ட வந்து இந்த மாரி எடுத்துட்டு போயிட்டாங்க. எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னோனே, அவரு வந்து ஒரு மாறு வேஷம் மோகினின்னு ஒரு அவதாரம் சொல்லுவாங்க. பொம்பள மாறி அவங்கள மயக்கி எடுத்து வந்தாங்க. அப்படிதான் பார்த்தீங்கன்னா, இந்த ஐயப்பன் கதை ஸ்டார்ட் ஆகும். ஸோ, அதே கதையில தான் இது வந்து ஒரு பார்ட்டாம். அந்த மாரி எடுத்துட்டு போகும்போது, அந்த அமிர்தத்தில சில துளிலாம் பார்த்தீங்கன்னா, பூமியில விழுந்ததாம். அதுதான் இந்த ஹரித்வார், உஜ்ஜைன், நாசிக், பிரயாக்ராஜ். ஸோ, இந்த 4 இடத்துல தான் பார்த்தோன்னா, கும்பமேளான்றதே நடத்துவாங்களாம். கும்பமேளா பார்த்தோன்னா 4 டைப் நடக்குமா. ஒண்ணு வந்து மக் கும்பமேளா. அது வந்து எல்லா வருஷமும் நடத்துவாங்களாம். இன்னொன்னு வந்து ஆரது கும்பமேளா. இது வந்து 6 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடத்துவாங்களாம். பூர்ண கும்பமேளான்றது 12 வாட்டிக்கு நடத்துவாங்களாம். மகா கும்பமேளா வந்து எவ்ரி 12 வாட்டிக்கு தான் நடத்துவாங்க. பட் இந்த வாட்டி ஏன் இவ்வளோ ஸ்பெஷல்னா, ஏன்னா இது வந்து எப்பவுமே 144 இயர்ஸ் ஒரு வாட்டி மட்டும் தான் நடத்துவாங்களாம். இந்த கும்பமேளா வந்து நடத்துறதுக்கு ரீசனே பார்த்தோன்னா, ஒரு 12 வருஷம் எடுத்துக்கிறேன்றாங்க. எதுக்குன்னா, இவங்க குறிக்கிறதே வந்து இந்த ஜூபிட்டர் தான். ஜூபிட்டர் நார்மலா ஒரு சன்னை சுத்தி வர்றதுக்கு எர்த்துக்கு எப்படி 365 டேஸ் எடுக்குதோ, அந்த மாதிரி ஜூபிட்டருக்கு பார்த்தோன்னா 4333 டேஸ் எடுக்குமா. ஒரு சுமாரா ஒரு 12 வருஷம் எடுக்குமா. ஸோ, அதனால தான் வந்து கும்பமேளா எல்லாமே 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி, அதில் பாதி 6 வருஷத்துக்கு ஒரு வாட்டி அந்த மாதிரி நடத்துகிறாங்க. இந்த வாட்டி ஏன் மகா கும்பமேளா சொல்கிறாங்க? ஏன்னா நார்மலாக கும்பமேளா 12 வருஷம் நடக்கும். இது ஏன் மகா கும்பமேளாக்கு ரீசன் பார்த்தோன்னா, இது வந்து 144 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் நடக்குமா. அதுவும் எதனால இதை வந்து மகா கும்பமேளா சொல்கிறாங்கன்னா, இந்த வாட்டி தான் பார்த்தோன்னா இந்த கன்ஜெக்ஷன்னு சொல்லுவோம். இந்த ஒரே கோட்டில் வந்து நட்சத்திரம் தெரியும், இல்லைனா வந்து பிளானட்ஸ்லாம் தெரியும். அதே மாதிரி இந்த வருஷம் தான் பார்த்தோன்னா சன்னு, மூணு, ஜூபிட்டர், சாட்டன் இதெல்லாம் 4மே ஒரே டைமில் தெரியுமா. இதுக்கப்புறம் தெரிய போகிறது பார்த்தோன்னா ஒரு 114 வருஷத்துக்கு அப்புறம் தான் நடக்கும். அதனால தான் இந்த வாட்டி வந்து செம்ம கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. இதை வந்து நம்ம ஊரில் எப்போ கொண்டாடுறாங்கன்னா 13ஆம் தேதி ஜனவரிலேருந்து 26ஆம் தேதி பிப்ரவரி வரைக்கும் நடத்துகிறாங்களா. அதனால ஒரு 45 நாள் வந்து இதை செலிப்ரேட் பண்ணுவாங்க. மற்ற கும்பமேளா எல்லாமே இந்த 4 ஊர் ஹரித்வார், உஜ்ஜைன், பிரயாக்ராஜ், நாசிக் இந்த 4 ஊரில் எங்கேயாவது ஒரு இடத்துல தான் நடத்துவாங்க. இந்த மகா கும்பமேளான்றது வந்து பிரக்யராஜ்னு ஒரு இடத்துல நடத்துகிறாங்க. அதுக்கு என்ன ரீசன்னா, இந்த புண்ணிய நதியான கங்கா, சரஸ்வதி, யமுனா இது எல்லாமே பார்த்தோன்னா ஒரு இடத்துல வந்து ஜாயின் ஆகிடுமா. திரிவேணி சங்கம்னு ஒரு இடம், அந்த இடத்துல வந்து ஜாயின் ஆகும். ஸோ, இந்த மொத்த மகா கும்பமேளாவோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, அந்த ஜாயின் ஆகிற இடத்துல போயிட்டு இந்த 45 நாளில் நம்ம போயிட்டு ஒரு விரதம் மாதிரி இருந்து அங்கே தங்கி அங்கே சாமியெல்லாம் கும்பிட்டு அந்த தண்ணியில் போய் முங்கி எழுந்தால் நம்ம செய்த பாவம் இல்லை இந்த போன ஜென்மத்திலலாம் பண்ணியிருப்போமே அந்த பாவம் எல்லாமே இந்த இதில் போய் முங்கி எழுந்தால் கரைஞ்சிரும். அப்படின்றனால தான் இந்த மகா கும்பமேளா வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த கும்பமேளா ஃபங்க்ஷன்ஸ்லாம் பார்த்தோன்னா யுனெஸ்கோ சைட்லேருந்தே சொல்லியிருக்காங்களா, வேர்ல்டுலே ஒரு ஸ்பிரிச்சுவலுக்காக லார்ஜஸ்ட்டாக க்ரௌட் சேர்ற இடம் வந்து இந்த கும்பமேளா தான் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. இந்த வருஷம் கிராண்டாக இருக்கனால இந்தியன் கவர்மெண்ட் வந்து நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ, அங்கே பார்த்தோன்னா இந்த திரிவேணி சங்கம்க்கு போகிறதுக்கு மட்டுமே ஒரு 30 பிரிட்ஜஸ் வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து கட்டி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தோன்னா ஸ்பெஷல் பஸ்ஸு, ஸ்பெஷல் ட்ரெயின், ஸ்பெஷல் ஏர்போர்ட்டு, டைரக்ட் டு டைரக்ட் அந்த மாதிரிலாம் வந்து நிறைய அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இந்த ஹோட்டல்ஸு, ரூம்ஸு, ரெஸ்டாரண்ட்ஸ் இதெல்லாமே இருக்கும். பட் இருந்தாலும் இப்போ வரப்போகிற கும்பலுக்கு பத்தாதுன்னு சொல்லி ஒரு 1.5 லட்சம் டென்ட் வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்தே இந்த பில்கிரிம்ஸ்க்குலாம் வந்து செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இங்கே ஹைடெக் செக்யூரிட்டி போட்டிருக்காங்களாம். இப்போ எல்லாமே கண்காணிக்கிறது பார்த்தோன்னா எல்லாமே ட்ரோன் சிஸ்டம் வச்சு தான் பண்ணுறாங்களாம். அதே மாதிரி இந்த திரிவேணி சங்கமில் வந்து எல்லாம் முங்கி தான் எழுந்துப்பாங்க. அவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறதுக்காக பார்த்தோன்னா அண்டர் வாட்டர் ட்ரோன்லாம் கூட வைக்கிறாங்க. அந்த ட்ரோன் பார்த்தோன்னா தண்ணிக்குள்ளே இப்படி முங்கி எழுந்துட்டு வந்து நிற்கும். அதே மாதிரி இவங்க எல்லாரையும் பத்திரமா பார்த்துக்கிறதுக்கு ஒரு 45,000 போலீஸை வந்து இறக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்ளோட்டிங் போலீஸ் ஸ்டேஷன்லாம் பண்ணியிருக்காங்க. தண்ணியில் பார்த்தோன்னா ஒரு ஃப்ளோட்டிங்காக ஒரு மிதந்துக்கிட்டே போகிற மாதிரி ஒரு சின்ன போலீஸ் ஸ்டேஷன் செட்டப் கூட பண்ணியிருக்காங்க. இந்த கும்பமேளாவுக்கு பார்த்தோன்னா ஏறத்தொர ஒரு 40 கோடி பேர் வந்து இதை அட்டன் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்காக வந்து யூபி கவர்மெண்ட்டே ஒரு 7,000 கோடி வந்து செலவு பண்ணியிருக்காங்க. இந்த கும்பமேளா நடக்கிறனால இந்தியாவுக்கு என்ன பெனிஃபிட் ஆகும்னா, இந்த
கும்பமேளானால ஒரு 6 லட்சம் பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கான். அதே மாதிரி பார்த்தோன்னா இது வந்து எக்ஸ்பெக்டடாக ஒரு எவ்வளோ ரெவன்யூ திரும்பி கலெக்ட் பண்ணுன்னு பார்த்தோன்னா 4 லட்சம் கோடி வந்து இந்தியாவுக்கு ஒரு ப்ராஃபிட் வரும்ன்றாங்க. ஏறத்தோர பார்த்தோன்னா ஒரு நம்மளோட கண்ட்ரியோட 1% ஜிடிபியே இதனால ரைஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ ஆல்ரெடி இந்த கும்பமேளா வந்து இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம நியூஸ்லாம் பார்த்தோன்னா கூட டெய்லி அப்டேட்ஸ் மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. சத்குருலாம் கூட இதை பற்றி வீடியோ போட்டிருந்தார். இந்த மாதிரி இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா இது வந்து இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் வர்றது. இதோட நீங்கள் 2167 தான் பார்ப்பீங்க. அதெல்லாம் வரைக்கும் நீங்கள் இருப்பீங்களான்னு தெரியல. இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி நிறைய பேர் வந்து வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த கும்பமேளா வந்து யார் நிறைய பேர் அட்டன் பண்ணுறாங்கன்னா இந்த அகோரிகள்லாம் அட்டன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இந்த சிவன் பக்தன் பயங்கரமாக அட்டன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் வந்து இந்த பணக்காரங்க, இந்த உலகத்திலே பயங்கர பணம் இருக்கவங்களாம் பார்த்தோன்னா யாராவது ஸ்பிரிச்சுவலிட்டி மேலே ரொம்ப நம்பிக்கை இருக்கவங்களாம் பார்த்தோன்னா இங்கே தான் வராங்க. அதே மாதிரி தான் பார்த்தா ஸ்டீவ் ஜாபோட எக்ஸ் ஒய்ஃப் வந்து லாரன் பால் ஜாப்ஸ் வந்து இப்போ இந்த கும்பமேளா வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க. அட்டன் பண்ணது மட்டும் இல்லாமல் அவங்க ஸ்பிரிச்சுவாலிட்டி மேலே அவங்களுக்கு நிறைய நம்பிக்கை இருக்குது. அதனால் அவங்களோட குரு வந்து அவருக்கு வந்து கமலான்னு இப்போ வந்து சும்மா பேர் மாற்றிருக்காங்களாம். அந்த மாதிரி ஸ்டீவ் ஜாப்ஸ் கூட பார்த்தோன்னா ஒரு பயங்கர ஸ்பிரிச்சுவல் பேசன் தான். இந்தியன் கல்ச்சர்ஸ் மேலே நல்ல மரியாதையும் இருக்குது. அவரோட ஒரு லெட்ரு பார்த்தோன்னா இப்போ செம்ம ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. ட்ரெண்ட்லலாம் போல ஆக்ஷன்லேயே போயிட்டுருக்கு. என்னன்னா அவரோட 19 வயசில் 1974 அவரோட ஃப்ரெண்டுக்கு அவர் ஒரு பென்சில் எழுதியிருக்காரு. இந்த மாதிரி நான் வந்து கும்பமேளான்னு ஒன்று நடக்கும் இந்தியாவில், நான் அது ஏப்ரலில் போவேன், நான் மார்ச்லேயே கிளம்பிடும் அப்படின்னு அவர் 19 வயசில் இருக்கும்போது எழுதியிருக்காரு ஒரு கைப்பட பேப்பரில். அந்த லெட்டர் பார்த்தோன்னா இப்போ ஆக்ஷனில் போயிட்டுருக்கான். அதோட ஆக்ஷன் ப்ரைஸே பார்த்தா 4.32 கோடி கிட்ட போயிட்டுருக்கு. அதே மாதிரி ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து பயங்கர ஸ்பிரிச்சுவலான பர்சனு. அவர் இந்தியாவுக்கு வந்து இங்கே இருக்க சாமியாரெலாம் பார்த்துட்டு அவர் அஸ்ட்ராலஜிலாம் படிச்சுட்டு போனார்னு சொல்லுவாங்க. இங்கே வந்துட்டு போனதுக்கப்புறம் தான் ஆப்பிளே உருவாக்குனார் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்டர்நெட்டில் பார்த்தோன்னா ஒரு ஐஐடிஎன் பாபான்னு சொல்லி ஒருத்தர் ட்ரெண்ட் ஆகிறார். என்னன்னா அவர் பாம்பே ஐஐடியில் வந்து படிச்சிருக்காரு. படிச்சுட்டு அவர் ஒரு ஆர்ட்ஸ் காலேஜில் படிச்சிருக்காரு. அதையும் சரியில்லைன்னு சொல்லிட்டு ஒரு இன்ஜினியரிங் போயிருக்காரு. இன்ஜினியரிங் அப்புறமும் ஒரு இந்த மாதிரி எனக்கு லைஃப்பை பற்றி மீனிங் தெரியணும்னு நிறைய போகும்போது தான் இந்த ஸ்பிரிச்சுவல்குள்ளே வந்துட்டேன். நான் இப்போ வந்து ஒரு சன்னியாசியாக இருக்கேன். இது வந்ததுக்கப்புறம் தான் என் வாழ்க்கையோட மீனிங்கே எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லி அவர் இன்டர்வியூ கொடுத்துட்ருக்காரு. அது ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. அது என்னமோ உண்மைதான் நினைக்கிறேன். நம்ம வேகமாக ஓடிட்டுருக்கோம் லைஃப் அது இதுன்னு. அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி அவங்களோட தாட்ஸ்லாம் கேட்கும்போது ஆமாம்ல அப்படின்ற மாதிரி இருக்கும். என்னடா இது இவ்வளோதானா வாழ்க்கை, நம்ம எதுக்கு ஓடின்னு இருக்கோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கும்பமேளாவை பொறுத்த வரைக்கும் யூபியோட சிஎம் யோகி ஆதித்யநாத் வந்து பயங்கர ப்ரோ கும்பமேளாவாக இருக்கார். பயங்கர இறங்கி பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அவர் பார்க்கும் போதே லைட்டாக சாமியார் மாதிரி தான் இருப்பாங்க. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த கும்பமேளா வந்து நம்மளுக்கு பயங்கரமாக ரெவன்யூ ஜென்ரேட் பண்ண போகுது, நாங்கள் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக பண்ணிட்டு இருக்கோம் அப்படி மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தார். அதே மாதிரி அங்கே ஒரு பூ விற்கிற பொண்ணும் பார்த்தோன்னா செம்ம அழகாக இருக்காங்க. யார் இவங்க மோனோலிசா மாதிரி இருக்காங்க. அவங்களோட கண்ணு டஸ்கி ஷார்ப் நோஸ் அப்படின்னு சொல்லி அவங்களையும் வந்து ட்ரெண்ட் பண்ணி விட்டுட்டு இருக்காங்க. அதே மாதிரி கும்பமேளால ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னா இந்த அகோரிங்கெல்லாம் போய் தண்ணிக்குள்ளே இறங்குவாங்க. இறங்கிட்டு திருப்பி வரும்போது மட்டும் ஒருத்தர் வரமாட்டார், அவர் சிவன் கிட்ட போயிடுவார் அப்படிலாம் சொல்லுவாங்க. நிறைய கதைலாம் இருக்கும். அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இந்த கும்பமேளா வந்து ஒரு 45 நாள் நடக்குது. அதுவும் இந்த 45வது நாள் பார்த்தோன்னா மகா சிவராத்திரி. அதுக்கு சிவராத்திரி அன்றைக்கெலாம் சொல்லவே தேவையில்ல, பயங்கரமாக இருக்கும். இப்போ கும்பமேளா வேறு நடக்குது. செம்ம கிராண்டாக வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ யாராவது சான்ஸ் கிடச்சதுன்னா இந்த கும்பமேளா அட்டன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் டைம் இருக்குது. ஸோ பார்த்து போயிட்டு வாங்க. ஆனால் செம்ம கூட்டமாக இருக்குது. நம்ம நியூஸு வீடியோஸ்லாம் பார்க்கும்போதே தெரிந்து போனோன்னா அவள் தான் போலன்னு. யாராவது இந்த கும்பமேளாவுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணணும், நானும் போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக போகலாம். இன்னும் டைம் இருக்குது.